கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 46ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா 46ஆம் அதிகாரம் வசனம் 4இன் இறுதி பகுதி. இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்மை ஏந்தி சுமந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். எப்படி கோழி தன் பிள்ளைகளை தன்னுடைய சிறகுக்குள்ளாக மூடி மறைத்து கொள்ளுமோ, அவ்விதமாக கடவுள் நம்மை பாதுகாக்கின்ற கடவுள் மாத்திரமல்ல, அந்த பாதுகாப்பில் ஆண்டவர் நம்மை எவ்விதமாக நடத்துகின்றார் என்றால், நம்மை ஏந்தி சுமந்து கொண்டு செல்லுகின்ற கடவுளும் நம்மை தப்புவிக்கின்ற ஆண்டவருமாக இருக்கின்றார். ஆம் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்டதான பாதுகாப்புக்குள்ளாக நீங்களும் நானும் இருக்கிறதினால்தான் ஒவ்வொரு நாளையும் அதிசயமாய் நாம் கடந்து வர முடிகின்றது. நம்மை சுற்றிலும் நிகழ்கின்றதான நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றையும், ஆபத்துகளையும் விக்கனங்களையும் நாம் கேள்விப்படும் பொழுது ஒவ்வொன்றும் நமக்கு ஒரு பேரதிர்ச்சியை உண்டாக்குகிறதை நாம் பார்க்கின்றோம். இதோ போய் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போகிற மனிதர்கள் வீடு திரும்புகிறதில்லை. இப்படிப்பட்டதான ஆபத்து நிறைந்த இந்த உலகத்தில் கர்த்தருடைய இரக்கமானது நம்மேல் அதிகமாக இருக்கிறபடியினால் ஆண்டவர் நம்மை அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே தாங்கி ஏந்தி அவர் சுமந்து நம்மை தப்புவித்து வருகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். என்னைக்கு தொடங்கினார் என்று வரையிலும் அப்படி செய்து வருகிறார் என்றால், அதற்கு மேல் இருக்கிற வசனம் அழகாய் சொல்லுகிறது, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் என்று சொல்கிறார். தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் என்று எழுதியிருக்கிறது. ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம் தாயின் கர்ப்பத்தில் நாம் உற்பத்தியான அந்த நொடியிலிருந்து கடவுளுடைய கரம் நம்மை தாங்க ஆரம்பித்து விட்டது. அது உண்மைதான் அல்லவா? கிராமங்களிலே இன்னும் வழக்கம் இருக்கிறது. ஒரு சகோதரி, ஒரு மகள் கருவுற்றாள் என்று தெரிந்த உடனே 3 மாதம் வரையிலும் யாரிடத்திலும் நீங்கள் சொல்ல வேண்டாம் என்று சொல்லுவார்கள். ஏன் அப்படி சொல்லக்கூடாது? அன்ற 3 மாதத்திற்குள்ளாக ஒருவேளை அந்த கருவானது கலைந்து விடுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதுதான் அதனுடைய முக்கிய நோக்கம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்டதான அத்தனை ஆபத்து நமக்கு எங்கே துவங்குகிறது? நம்முடைய தாயின் கருவிலே நாம் உருவாகும் போதே துவங்குகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த தாயின் கருவில் நீ உருவாகும் பொழுதே நான் உன்னை தாங்கினேன். எதுவரையிலும்? 4வது வசனத்துடைய முதற் பகுதி, முதிர் வயது வரையிலும் நான் அப்படி செய்து வருகின்றேன். முதிர் வயது வரையிலும். யோசித்து பாருங்களேன், நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிற நானாகிலும், இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஆகிலும் இன்றைக்கு யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய வயதை நினைத்து பாருங்கள். இன்றைக்கு 50 வயதை, 40 வயதை, 35 வயதை தாண்டினவர்களாக நாம் இந்த வார்த்தை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கலாம். கடவுள் சொல்லுகின்றார், அந்த தாயின் கருவில் உருவாகும் போது உன்னை தாங்கினேன் என்று சொல்லி. ஒருவேளை நாம் நம்முடைய தாயின் கருவிலே உருவாகும் பொழுது நமக்கு ஏதாகிலும் ஒன்று நேரிட்டு நம்முடைய கரு அந்த கலைந்திருக்குமானால், இன்றைக்கு 50 வயதில் இன்றைக்கு நான் நின்று கொண்டு இந்த வார்த்தையை பேசிக்கொண்டிருக்க முடியுமா? நாம் கேட்டுக்கொண்டிருப்போமா? ஆனால் ஆண்டவர் எவ்வளவு இரக்கமுள்ளவராக, அன்புள்ளவராக நம்மை அப்படி தாங்கி கொண்டிருக்கின்றார். அந்த ஆண்டவர் சொல்லுகின்றார், இனிமேலும் நான் அப்படி செய்ய போகிறேன். இதுவரையிலும் நான் அப்படி செய்து வந்தது மாத்திரமல்ல, இந்த 40 ஆண்டுகள், 50 ஆண்டுகள், 60 ஆண்டுகள் நான் உங்களை தாங்கி வந்தது மாத்திரமல்ல, இனிமேலும் நான் அப்படி செய்ய போகிறேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன்.
ஆண்டவர் சுமக்கிறவராய், தப்புவிக்கிறவராய், ஏந்திக் கொள்ளுகிறவராய் நம்மோடு இருக்கிறார் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே. ஆகையினால் கவலைப்பட வேண்டாம். இந்த ஆண்டவரை மாத்திரம் பற்றி கொள்வோம். நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கின்ற கடவுள் தொடர்ந்து நம்மை பாதுகாப்பார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய அரவணைப்பு, உம்முடைய ஆசீர்வாதத்திற்காய் நன்றி. மிக பயங்கரமான இந்த உலகத்தில் நீர்தான் எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய பாதுகாப்பு இல்லை என்றால் நாங்கள் சுகமாய் வாழ முடியாது. நீர் எங்களை ஏந்தி சுமந்து வழி நடத்தவில்லை என்றால் எங்களால் கர்த்தாவை இதுவரையில் வந்திருக்க முடியாது ஐயா. இந்த மாறாத கிருபைக்காய் தோத்திரம். தொடர்ந்து அர்ப்பணிக்கிறோம். எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.